இப்ப விஜய்க்கு முன்னால ரெண்டு முக்கியமான சிக்கல் இருக்கு. ஒண்ணு, விஜய் முதல்வர் வேட்பாளர் அவருடைய ரசிகர்கள் சொல்லி வந்திருக்கிறார். என்டிஏவுக்குள்ள வந்தால் அவர் எடப்பாடி பழனிசாமியை தான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது சாத்தியமா? இது சாத்தியம். ஏன்னா விஜய்க்கு நிறைய ஏஜ் இருக்கு, இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. 2031 கூட அவருடைய அரசியலை செய்து கொள்ளலாம். இப்ப விஜய்க்கு தேவை என்ன அப்படின்னா, தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கான பாதுகாப்பான சூழல். என்டிஏவுக்குள்ள அவர் வர்றதன் மூலமாக ஒரு நட்பான சூழல்ல அவர் தன்னுடைய கட்சி என்கிற பயிரை மிக சிறப்பான முறையில் வளர்க்க முடியும். Yes, the advantage of age. அப்புறம் ஏன் அவசரப்படணும்? அப்புறம் இரண்டாவது, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப கொள்கை எதிரியான பிஜேபியோடு எப்படி நீங்கள் கைகோர்க்கலாம் அப்படின்னு இந்த டிஎம்கேக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், என்டிஏ தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சில அரிதான சூழ்நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைவதற்காக முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட கட்சிகள் ஒன்று சேரலாம். இது தவறும் இல்லை, இது பாவமும் இல்லை. 1999 பிஜேபியுடன் திமுக கைகோர்த்தது. பிஜேபியுடன் டிஎம்கே கைகோர்க்கலாம் என்றால் பிஜேபியுடன் தாவேகா கைகோர்த்தால் என்ன தவறு? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. இதுதான் இன்னைக்கு தாவேகாவின் குறிக்கோள், இதுதான் அதிமுகவின் குறிக்கோள், இதுதான் பிஜேபியின் குறிக்கோள். குறிக்கோள்ல இந்த மூணு கட்சியும் ஒன்றாக இருக்கிறப்போ இந்த மூன்று கட்சியும் ஒரே அணியில் ஒன்றாக இருந்தால் என்ன குறைந்து விடும்? இதை விஜய் புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும்.